السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. அன்பிக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மீது கொண்ட அருள் கிருபையின் காரணமாக இந்த இடத்திலே அமர வைத்திருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று உலகளாவிய ரீதியிலே முஸ்லிம்களுக்கு மிக பெரும் பிரச்சினை சோதனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த பிரச்சினைகள் சோதனைகளிலிருந்து நாம் வெளிவருவதாக இருந்தால் அல்லாஹ்வின் பக்கம் நாம் திரும்புவதுதான் அதற்குரிய மருந்தாகவும் நிவாரணமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை விட்டுவிட்டு நாம் தொலைத்தொடர்பு சாதனங்களின் முன்னால் இருந்து கொண்டு இது யார் செய்தார், எவர் செய்தார், அதனுடைய பின்னணி என்ன, ரகசியம் என்ன என்பதையெல்லாம் தேடித் திரிவதன் மூலமாக நமது சமுதாயத்துக்கு விடிவு ஏற்பட போவதில்லை. மாற்றமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஸிஅ இலா ஸலாத், ஏதாவது திடுக்கிடக்கூடிய விடயங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டால் உடனடியாக தொழுகையின் பக்கம் விரைவார்கள். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடிக் கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் நமக்கு குறிப்பிடுகிறது. எனவே நாம் நமது அன்றாட இஸ்லாமிய கடமைகளை சரிவர நிறைவேற்றுவது, எதிர்வரக்கூடிய ரமதானை நாம் எப்படி மிக உயர்ந்த பட்ச பயனை அதிலே அடைந்து கொள்வது, அல்லாஹ்வுக்கு விருப்பமுள்ள அல்லாஹ் விரும்பக்கூடிய பொருத்தமுள்ள மக்களாக நாம் எப்படி மாறுவது என்பதற்கான தயாரிப்புகளிலே ஈடுபடுவதற்குரிய காலம்தான் இந்த காலம். உலகத்தில் என்ன நடந்தாலும் அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கான ஒரு முடிவை வைத்திருக்கிறான் என்ற தவக்குலிலே சிலருக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், முஸ்லீம்களுக்கு நாலா பக்கத்தினாலும் எல்லா பக்கத்தினாலும் பிரச்சனைகள் சோதனைகள் நடந்தவுடன் ஹலாஸ் இஸ்லாம் முடிஞ்சுது, இஸ்லாம் முடிஞ்சது என்று முடிவெடுத்து விடுவார்கள். ஆனால் அப்படி நாம் இருக்கக்கூடாது. மாற்றமாக நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை கைவிட மாட்டான். அல்லாஹ் எம்முடன் இருக்கிறான். நமக்கு அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலிருந்து என்னென்ன கடமைகளை எதிர்பார்க்கிறானோ அவற்றை நாம் சரிவர செய்கிறோமா என்பதை நாம் ஒரு மறுபரிசீலனை செய்வதுதான் நமது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே நாம் எதிர்வரக்கூடிய ரமதானை எதிர்நோக்கி இருக்கிறோம். எனவே ஒவ்வொரு காலத்திற்குரிய சட்டதிட்டங்களை அறிந்து கொள்வது நமது கட்டாய கடமை. ஒரு மனிதர் பொதுவாக வியாபார சட்டத்தை அறிந்து கொள்வது, வியாபாரத்தின் சட்டத்தை அறிந்து வைத்திருப்பது அவருக்கு பொதுவான கடமை, ஃபர்து கிஃபாயா, பொது கடமை. போதுமானவர்கள் அதனை அறிந்து கொண்டால் போதுமானது. ஆனால் ஒரு மனிதன் வியாபாரத்தில் ஈடுபடுவதற்கு முடிவெடுத்து விட்டால் அந்த வியாபாரத்தை பற்றி சரியான அறிவை, பூரணமான அறிவை, தெளிவை பெற்றுக்கொள்வது ஃபர்து ஐனாக மாறிவிடுகிறது. எனவேதான் இப்பொழுது நாம் ரமதானை எதிர்நோக்கி இருக்கிறோம், நோன்பு நோக்க இருக்கிறோம். எனவே இது பற்றிய சட்டதிட்டங்களை நாம் உரிய முறையிலே புரிந்து கொள்வது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே முதலாவதாக நாம் இந்த நோன்பு, ரமதான் மாதத்திலே நோன்பு பிடிப்பது யாருக்கு கடமை, யார் நோன்பு பிடிப்பது கட்டாய கடமை என்பதை நாம் பார்ப்போம். முதலாவது நிபந்தனை, நோன்பு நோட்பவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். ஒரு காஃபிர் நோன்பு நோற்றால் அந்த நோன்பு செல்லுபடியாக மாட்டார். இரண்டாவதாக அவர் வயது வந்தவராக இருக்க வேண்டும். பாலிக் என்று சொல்வோம், வயது வந்தவராக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு சிறுபிள்ளை நோன்பு நோற்றுவிட்டால் அது கூடுமா கூடாதா என்று கேட்டால் நோன்பு கூடும், ஆனால் அதற்கு கடமை கிடையாது. விரும்பினால் அந்த நோன்பை விடலாம், விரும்பினால் அந்த நோன்பை தொடரலாம். ஆனால் காஃபிர் நோன்பு நோற்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது. அடுத்ததாக ஆகில், அவன் புத்தியுள்ளவனாக இருக்க வேண்டும். புத்தி இழந்தவனாக, பைத்தியக்காரனாக அவன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவனுடைய நோன்பு செல்லுபடியாக மாட்டாது. அடுத்ததாக பிரயாணம் செய்யாதவராக இருக்க வேண்டும். பிரயாணம் செய்யாதவராக இருக்க வேண்டும். எதற்காக வேண்டி? நோன்பு நோட்பது கடமையாகுவதற்காக.
நோன்பு பிரயாணத்தில் இருப்போர் நோன்பு முடிக்கலாமா என்று கேட்டால் பிடிக்கலாம், நோன்பு நோட்கலாம். நோன்பு செல்லுபடியாகுமா என்றால் செல்லுபடியாகும். ஆனால் அவருக்கு கடமையா என்று கேட்டால் இல்லை. நோன்பை விடுவதற்கு அவருக்கு அனுமதி அளித்திருக்கிறது இஸ்லாம். அடுத்ததாக காதிர், சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். நோன்பு நோட்பதற்கு சக்தி இருந்தால்தான் ரமதான் மாதத்தில் அவர் நோன்பு நோட்க வேண்டும். இல்லாவிட்டால் நோன்பு நோட்காமல் அதற்குரிய பரிகாரங்கள் என்ன இருப்பதை நாம் பின்னால் பார்ப்போம். எனவே நோயாளியாக இருப்பவர், நோன்பு பிடிக்க முடியாத அளவு நோயாளியாக இருக்கிறார் அல்லது வயது முதிர்ந்தவராக இருக்கிறார், இப்படி பல காரணங்களினால் சக்தியற்றவர்களாக இருப்பவர்களுக்கு நோன்பு ரமதான் மாதத்திலே நோன்பு நோட்பது கடமை கிடையாது. அடுத்ததாக எந்த விதமான தடைகளும் இல்லாமல் இருக்க வேண்டும். மார்க்க ரீதியான தடைகள் அவர்களுக்கு இருக்கக்கூடாது. உதாரணமாக பெண்கள் ஹைது நிஃபாஸ் போன்ற மாதவிடாய் இவைகள் ஏற்பட்ட பெண்கள் நோன்பு நோட்பது கூடாது, நோன்பு நோட்பது கூடாது, ஹராம். அடுத்ததாக நோன்பினுடைய ருக்குன்கள், கட்டாய கடமைகள் இந்த இரண்டு விடயங்கள் இல்லாமல் அந்த நோன்பு செல்லுபடியாக மாட்டாது. இரண்டு விடயங்களை செய்யாமல் அந்த நோன்பு செல்லுபடியாக மாட்டாது. முதலாவது விடயம் என்ன? ஃபஜ்ருக்கு முன்னால் நியத்து வைத்தல். ஃபஜ்ருக்கு முன்னால் நியத்து வைத்தல். அதிலே நாம் ரமதானுடைய ஆரம்பத்திலே 30 நோன்புகளும் நோட்பதற்கு முடிவெடுத்து விட்டால் அதுவும் போதுமானது. அப்படி இல்லாமல் ஒருத்தருக்கு நாளைக்கு நோன்பா இல்லையான்னு தெரியாது, ரமதான் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு தெரியாது, பகலையில் தான் காலையில் முடிச்சு பார்க்குறாரு 7-8 மணிக்கு, அப்போ தான் தெரியும் அவருக்கு ரமதான். இப்போ இந்த நேரத்தில் இருந்து அவர் நோன்பு நோட்டால் அந்த நோன்பு செல்லுபடியாகுமா? செல்லுபடியாக மாட்டாது. காரணம் என்ன? அவர் ஃபஜ்ருக்கு முன்னால் நியத்து வைக்கவில்லை. ஃபஜ்ருக்கு முன்னால் நியத்து வைக்க, நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம், நோன்பு பிடிப்பது நோன்பு நோட்பது என்று சொல்கிறோம், அதை நியத்தை தான் சொல்கிறோம், சஹர் செய்வதை அல்ல. சஹர் செய்வது நோன்பு நோட்பதற்கு அடையாளம் அல்ல, அது ஒரு சுன்னத்தான காரியம், ஒரு சுன்னத்தான காரியம். ஆனால் ஒரு மனிதர் சஹர் செய்கிறார் என்று சொன்னால் அவரிடத்திலே ஆட்டோமேட்டிக்காக என்ன நியத்து வந்து விடுகிறது, நியத்து வந்து விடுகிறது. சிலரை பார்க்கிறோம் என்ன என்றால், சில இடங்களிலே சஹர் செய்துவிட்டு அதான் சொல்வதற்கு முன்னால் நீயத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். என்ன சொல்லிக் கொடுப்பார்கள்? நீயத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். வாங்க சொல்றதுக்கு முன்னால நீயத்தை சொல்லுங்க. எப்படி ஒரு வளமை இஸ்லாத்தில் இல்லை, அப்படி ஒரு முறை இஸ்லாத்தில் கிடையாது. நாம் நோன்பு பிடிக்கிறோம் என்று இரவிலே தயாராகுவதே போதுமானது. அது போதாதற்கு காலையிலே ஒரு நாளும் எழும்பாத நேரத்தில் எழும்பி இருப்பதே நாம் நோன்பு நோட்பதற்கு முடிவெடுத்து விட்டோம், நீயத்து வைத்து விட்டோம் என்பதற்கு மிக தெளிவான ஒரு ஆதாரம். எனவே அதை விட்டுவிட்டு இஸ்லாத்தில் இல்லாத காரியங்களை நாம் புகுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததாக இரண்டாவது கடமை, நோன்பு செல்லுபடியாக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நியத்து வைக்க வேண்டும் ஃபஜ்ருக்கு முன்னால். இரண்டாவது என்ன? ஏன் நாம் ஃபஜ்ருக்கு முன்னால் நியத்து வைக்க வேண்டும்? நாம் ஒரு நாள் முழுக்க நோன்பு நோக்க வேண்டும், அப்படித்தானே? ஃபஜ்ரிலே இருந்து சூரியன் மறையும் வரைக்கும் நோன்பு நோக்க வேண்டும். எனவே நாம் அந்த ஃபஜ்ர் ஆரம்பித்ததுக்கு பின்னால் நாம் நியத்து வைத்தால் அது ஒரு நாள் பூரணம் இல்லை. எனவே ஒரு நாள் பூரணமாக நோன்பு நோட்பது தான் கடமை. எனவே அந்த கடமையில் ஒரு பகுதி தவறி விடுகிறது என்ற காரணத்தினால் தான் நாம் ஃபஜ்ருக்கு முன்னாலே நியத்து வைத்து விட வேண்டும் என்று சொல்கிறோம். அடுத்ததாக நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை விட்டும் ஃபஜ்ரிலே இருந்து, ஃபஜ்ருடைய அதானிலே இருந்து சூரியன் மறையும் வரைக்கும், ஃபஜ்ருடைய அதானிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து நாம் தவிர்ந்திருப்பது, இந்த இரண்டும் தான் என்ன நோன்பினுடைய கடமைகள், நோன்பு செல்லுபடியாகுவதற்கான கடமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் இரண்டாவதாக சொன்ன அந்த நிபந்தனை, அந்த கடமை என்ன? நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை விட்டும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னோம். இப்பொழுது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்று சொன்னால் என்ன, நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்று சொன்னால் என்ன என்பதை நாம் சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லகுமுல் கைதுல் அப்யது மினல் கைதில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். நீங்கள் இந்த ரமதான் மாதத்தை அடைந்து விட்டால் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், உங்களில் யார் இந்த ரமதான் மாதத்தை அடைந்து விடுவார்களோ அவர்கள் என்ன செய்யட்டும்?
அவர் அந்த மாதத்திலே நோன்பு நோட்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டாயப்படுத்துகிறார். எனவே யாரெல்லாம் இந்த பிறையை கண்டுகிறார்களோ, அந்த பிறையை கண்டதை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் நோன்பு நோட்பது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகுலு வஷ்ரபு, நீங்கள் ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் உண்ணுங்கள் குடியுங்கள். எனவே ஃபஜ்ர் உதயமாகிவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? உண்பதையும் குடிப்பதையும் நிறுத்தி கொள்ளுங்கள் என்பதாக அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. எனவே உண்பது குடிப்பது போன்றவை என்னது? நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள். நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள். உண்பது குடிப்பது என்ன விளங்கப்படுத்தணுமா? அவசியமில்லை, அது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அதே போல உடலுறவிலிருந்து தவிர்த்து கொள்ளுதல், மனைவியுடன் உடலுறவு கொள்வதை விட்டும் தவிர்த்து கொள்ளுதல். அதே போல வேண்டுமென்று இந்திரியத்தை வெளியாக்குவதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுவும் நோன்பை முறிக்கக்கூடிய காரியம். வேண்டுமென்று இந்திரியத்தை வெளியாக்குதல். அதே போல வாந்தி எடுத்தல், வேண்டுமென்று வாந்தி எடுத்தல், இவைகளும் நோன்பை முறித்துவிடக்கூடியது. அதே போல இரத்தம் குத்தி எடுத்தல் அல்லது இரத்தம் தானம் செய்தல், இது போன்றவை. அதே போன்று பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படுதல், பெண்களுக்கு மாதவிடாய் அல்லது நிஃபாஸ் போன்ற தொடக்குகள் ஏற்படுவது மனிதர் நோன்பை முறிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதில் முக்கியமான விடயம் உடலுறவு கொள்வது நோன்பை முறிக்கக்கூடிய காரியம் என்று நாம் சொன்னோம். இப்பொழுது பலவிதமான நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்களை சொன்னோம். ஆனால் இந்த உடலுறவு கொள்வதை பொறுத்தவரையிலே அதற்கு ஸ்பெஷல் சட்டம் இருக்கிறது. ஏனைய நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களுக்குரிய சட்டம் அல்ல அந்த உடலுறவை பொறுத்தவரை உள்ள சட்டம். அந்த நோன்பை முறிக்கக்கூடிய நோன்பை ஒருவர் இந்த உடலுறவின் மூலமாக முறித்து விடுவார் என்று சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும்? கஃபாரா கொடுக்க வேண்டும். அவர் கஃபாரா கொடுக்க வேண்டும். அது என்ன கஃபாரா கொடுக்க வேண்டும்? அதற்கான மாற்றீடு செய்ய வேண்டும். என்ன மாற்றீடு? ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும். அல்லது என்ன செய்ய வேண்டும்? 2 மாதங்கள் தொடர்ந்து நோம்பு பிடிக்கணும். 2 மாதங்கள் தொடர்ந்து நோம்பு பிடிக்க வேண்டும். அல்லது 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். எனவே இந்த அளவுக்கு மிக பாரதூரமான ஒரு நோன்பை முறிக்கக்கூடிய காரியம்தான் இந்த உடலுறவு என்பது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நோன்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் யத்ருக்கு தஆமஹு, அவனுடைய உணவை அவன் விட்டு விடுகிறான், அவனுடைய குடிபானத்தை விட்டு விடுகிறான். அதே போன்று வஷஹ்வதஹு, அவனுடைய இச்சையையும் அவன் விலகிக் கொள்கிறான், இச்சையை விட்டும் விலகிக் கொள்கிறான். எனவே இச்சையின் அடிப்படையில் வரக்கூடிய அனைத்து காரியங்களும் என்னது? நோன்பை முறித்து விடும். அதனால்தான் நாம் இந்திரியத்தை வேண்டுமென்று வெளியாக்குவது, அது எந்த வழியின் மூலமாக வெளியாக்கினாலும் சரி, எந்த வழியின் மூலமாக, ஒரு பார்வையின் மூலமாக, இச்சையை தூண்டக்கூடிய காரியங்களை படிப்பதன் மூலமாக, வாசிப்பதன் மூலமாக, எந்த வகையில் அது உருவாகினாலும் அது நோன்பை முறிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, உண்பது குடிப்பது நோன்பை முறித்து விடும் என்பது யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த உண்பது குடிப்பது போன்ற சில விடயங்கள் இருக்கின்றன. உண்பதையும் குடிப்பதையும் போன்று சில விடயங்கள் இருக்கின்றன. இவைகளில் தான் அதிகமான மக்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுகிறது, சந்தேகங்கள் உருவாகின்றன. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறார்கள், வபாலிக் ஃபில் இஸ்தின்ஷாகி இல்லா அன் தகூன ஸாயிமன். நீங்கள் நாசிக்கு நீர் செலுத்தக்கூடிய இடத்திலே, நாம் உது செய்யக்கூடிய இடத்திலே நாசிக்கு மூக்கிலே நாம் நீர் செலுத்துவோம். அந்த நேரத்திலே நீங்கள் அதிகமாக செலுத்திவிட வேண்டாம். அதிகமாக நீங்கள் சாதாரண காலத்திலே அதிகமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாசிக்கு நீர் செலுத்த வேண்டும். ஆனால் நோன்பாளியாக இருந்தால் நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது. நீங்கள் அதிகமாக நீரை உள்ளே செலுத்தக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதன் மூலமாக நமக்கு என்ன புரிகிறது? அதிகமாக நாம் மூக்கிலே தண்ணீரை செலுத்தி அதன் மூலமாக நீர் உள்ளே சென்று விட்டால், மனிதனுடைய இறைப்பையை நோக்கி சென்று விட்டால் அந்த நோன்பை முறித்துவிடும். எனவே நோன்பை முறிக்கக்கூடிய காரியமா இல்லையா என்று எங்களுக்கு சந்தேகம் வந்தால் அதனுடைய அடிப்படை என்ன? நமது இறைப்பைக்கு ஏதாவது ஒரு வழியிலே நாம் ஏதாவது ஒன்றை செலுத்தினால், அனுப்பினால் அங்கு நோன்பு முறிந்துவிடும். அது வாயினால் செலுத்துவது மாத்திரமல்ல, வேறு எந்த வழிகளினால் செலுத்தினாலும் அந்த சட்டம் மறந்துவிடும். அதிலே ஒன்றுதான் மனிதனுடைய இறைப்பைக்கு சில விடயங்களை அனுப்பக்கூடிய வழிகளில் ஒன்றுதான் என்ன? மூக்காக இருந்து கொண்டிருக்கிறது.
இந்த மூக்கின் மூலமாக. எனவே மூக்கின் மூலமாக மருந்துகள் எடுப்பவர்கள், மூக்கின் மூலமாக மருந்து எடுப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அது உள்ளே செல்வதாக இருந்தால், உள்ளே செல்லுமாக இருந்தால், சிலர் மருந்து எடுக்கக்கூடிய இடத்திலே தொண்டையிலே அதனுடைய சுவையை உணர்வார்கள், சுவையை உணர்வார்கள். இப்படி இருந்தால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும், நோன்பு முறிந்துவிடும். ஆனால் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், இல்லை அப்படி முறிய மாட்டாது. ஏனென்று சொன்னால் மூக்கின் மூலமாக எடுக்கக்கூடிய அந்த மருந்து ஒரு நாளும் இறைப்பையை நோக்கி செல்ல மாட்டாது. மூக்கின் மூலமாக எடுக்கக்கூடிய மருந்து இன்றைய சயின்ஸின் அடிப்படையிலே அது செல்ல மாட்டாது என்பதாக சொல்கிறார்கள். இருந்தாலும் பேணுதல் பெரும் அதிகமான ஆரம்பகால உலமாக்களுடைய ஏகோமனதான கருத்து என்னவென்று சொன்னால், மூக்கிலே நாம் மருந்து பாவிப்பதன் மூலமாக அது நமது தொண்டையை அடையும் என்று சொன்னால் அதனை நாம் தவிர்த்து கொள்வத வேண்டும் என்பதுதான் அனைத்து அறிஞருடைய ஏகமனதான கருத்தாக இருக்கிறது. ஆனால் கண் மூலமாக, கண்ணுக்கு நாங்கள் ட்ராப் போடுறோம் அல்லது காதுக்கு ட்ராப் போடுறோம், இதன் மூலமாக நோன்பு முறியுமா என்று கேட்டால் நோன்பு முறிய மாட்டாது, நோன்பு முறிய மாட்டாது. ஏனென்று சொன்னால் அங்கு அவைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைப்பைக்கு நாம் இறைப்பைக்கு செல்லக்கூடிய வழிகளாக இஸ்லாம் நமக்கு சொல்லவில்லை. மூக்கை மாத்திரம்தான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. கண்ணையோ காதையோ அது உள்ளே சில பொருட்களை செலுத்தக்கூடிய மனிதனுடைய இறைப்பைக்கு சில விடயங்களை செலுத்தக்கூடிய வழியாக இஸ்லாம் நமக்கு சொல்லவில்லை. எனவே அதிலே மருந்துகள் போடுவதன் மூலமாக அந்த நோன்பு முறிய மாட்டாது, நோன்பு முறிய மாட்டாது. அதற்கு மாற்றமாக சிலர் இன்றைய சேலை நிறுத்துகிறார்கள். ஏன்னா மனிதனுடைய வீக்னஸை இல்லாமலாக்குவது. ஒரு நோயாளி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டால் அவருக்கு என்ன கொடுக்கப்படுகிறது, சேலை நேர்த்தப்படுகிறது. ஏன், அவருடைய உடம்பிலே உணவு உட்கொள்ள முடியாது அல்லது எந்த பானமும் ஒரு நாள் குடிக்க முடியாது என்ற காரணத்தினால் அவருக்கு உணவை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த சேலன் முறையை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இதுவும் உண்ணுவது குடிப்பதை போன்றுதான், உண்ணுவதையும் குடிப்பதையும் போன்றுதான். ஆனால் அப்படி இல்லாமல் வேறு மருந்துக்காக வேண்டி ஒரு இன்ஜெக்ஷன் அடித்தால் அல்லது ஒரு இன்சுலின் எடுத்தால் இவைகளின் மூலமாக என்ன செய்ய மாட்டாது, அவருடைய நோன்பு முறிய மாட்டாது. மாற்றமாக உணவுக்கு பகரமாக ஏற்றப்படக்கூடிய அந்த செயலின் மூலமாகத்தான் அந்த மனிதனுடைய நோன்பு முறிந்து விடுகிறது. அதே போன்றுதான் இந்த இரத்தம் குத்தி எடுத்தல் என்பதாக சொன்னோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், அஃப்தர் அல் ஹாஜிமு வல் மஹ்ஜூம், இரத்தம் குத்தி எடுப்பவர் அதே போல அதனை வழங்குபவர், இந்த இரண்டு பேருடைய நோன்பு முறிந்து விட்டது என்பதாக சொன்னார்கள். அந்த காலத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வாயின் மூலமாகத்தான் அந்த இரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. அதன் காரணமாகத்தான் இரத்தம் குத்தி எடுத்தவரும் உடைய நோன்பு முறிந்துவிடும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆனால் இந்த காலத்திலே அந்த பிரச்சனை கிடையாது. எனவே அந்த வைத்தியத்தில் ஈடுபடக்கூடியவருடைய நோன்பு முறிய மாட்டாது. ஆனால் யாருடைய உடம்பிலே இருந்து இரத்தம் எடுக்கப்படுகிறதோ அதிகமாக அவருக்கு வீக்னஸை, உடம்பிலே தளர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அதிகமான இரத்தங்கள் எடுக்கப்பட்டால், அது என்ன பிளட் டொனேஷனாக இருந்தாலும் சரி, இவைகளாக இருந்தாலும் அது அவனுடைய நோன்பை முறித்து விடக்கூடியதாக இருக்கிறது. இது இஸ்லாம் எங்களுக்கு மனிதர்களுக்கு செய்த ஒரு சலுகை, வழங்கிய ஒரு சலுகை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பல்கலட்டுவதன் மூலமாக வெளியாகக்கூடிய இரத்தம் இது போன்றவற்றின் மூலமாக நோன்பு முறிய மாட்டாது. இது போன்றவற்றின் மூலமாக அதே நேரத்தில் ஏதாவது செக்கப்புக்காக வேண்டி நாங்கள் இரத்தம் கொடுத்தால் அதன் மூலமாக என்ன செய்ய மாட்டாது, நமது நோய்கள் அல்ல, நமது நோன்பு முறிய மாட்டாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல வாந்தி எடுப்பதை பொறுத்தவரையிலே யார் வேண்டுமென்று வாந்தி எடுக்கிறார்களோ அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அப்படி இல்லாமல் எதிர்பாராத விதமாக யாருக்காவது அந்த வாந்தி ஏற்பட்டால் அதன் மூலமாக என்ன செய்ய மாட்டாது, நோன்பு முறிய மாட்டாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் எப்பொழுது நோன்பை முறிக்கும் என்று சொன்னால் 3 விடயங்கள் இருந்தால், 3 நிபந்தனையின் அடிப்படையில் தான் அந்த நோன்பை முறிக்கும். முதலாவது என்ன, தெரிந்திருக்க வேண்டும். இவைகள் நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்கள் என்று தெரிந்து செய்தால்தான் நோன்பு முறியும். ஒருத்தருக்கு தெரியாமல் செய்துவிட்டால் அவருடைய நோன்பு முறிய மாட்டாது. ஆனால் அவர் கவனயீனமாக இருந்திருக்கக்கூடாது. நோன்பு நோட்பதற்கு முன்னால் இவைகளையெல்லாம் படித்திருக்க வேண்டும். அப்படி படித்தும் அவருக்கு தவறிவிட்டது அல்லது மறந்துவிட்டது அல்லது மறந்து செய்து விட்டார், ஒருத்தர் மறந்து செய்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய நோன்பும் முறிய மாட்டாது. ஒருத்தர் மறந்து சாப்பிட்டாரு, குடித்தாரு, ஒரு பிளேட் சாப்பாட்டை சாப்பிட்டா கூட என்ன நோன்பு முறிய மாட்டாது, மறந்து சாப்பிட்டார், மறந்து உண்டால் அல்லது குடித்தால்.
அது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் அந்த முஸ்லிமுக்கு வழங்கிய உணவு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போல தனது விருப்பத்துடன் அதனை செய்திருந்தால் தான் அவருடைய நோன்பு முடியும். இல்லாவிட்டால் யாராவது வற்புறுத்தி அவனுக்கு அந்த உணவையோ அல்லது பானத்தையோ கொடுத்திருந்தால் அவருடைய நோன்பு முடிய மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் ஆரம்பத்திலே சொன்னோம், சக்தி உள்ளவர்கள் மீதுதான் இந்த நோன்பு நோட்பது கடமை என்பதாக சொன்னோம். சக்தி உள்ளவர்கள் மீதுதான் இந்த நோன்பு நோட்பது கடமை என்பதாக சொன்னோம். அப்போ சக்தியற்றவர்கள் என்ன செய்வது? நோயாளியாக இருக்கிறார் அல்லது வயது முதிர்ந்தவராக இருக்கிறார். இப்போ இவருக்குரிய சட்டம் என்ன என்று கேட்டால், நோயாளியாக இருந்தால் அல்லது நோயாளியாக உள்ளவர், பிரயாணியாக உள்ளவருக்கு என்ன சட்டம்? அவர் பிரயாணத்திலிருந்து திரும்பி வந்தவுடன் அந்த நோன்பை என்ன செய்ய வேண்டும்? நோன்பை நோட்க வேண்டும், கதா செய்ய வேண்டும். அவருக்கு வசதியான நேரத்திலே அவர் அதை கதா செய்வார். அதே போன்றுதான் சில பிரதேசங்களிலே வாழக்கூடிய மக்கள் என்ன செய்வார்கள்? மிக நீண்ட நேரம் நோன்பு நோட்க வேண்டிய சந்தர்ப்பம் சிலருக்கு வரும். 15 மணித்தியாக, 18 மணித்தியாக, 20 இப்படி நீண்ட நேரங்கள் நோன்பு நோட்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும். இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த மாதத்தில் நோன்பு நோட்காமல் இருந்துவிட்டு அவருடைய காலம் சுருக்கமாக ஏற்படுமே பகல், அந்த நேரத்தில் நோன்பு நோட்பதா? இல்லை. மாற்றமாக என்ன செய்வார்கள்? அவர்கள் நோன்பு நோட்க வேண்டும். அந்த நோன்பு நோற்று அவர்களால் முடியாமல் போனால் நோன்பை விட்டு விடலாம். அதற்கு பின்னால் அவர்களுக்கு வசதியான நேரத்தில் அந்த நோன்பை நோட்க முடியும். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே நோன்பை விட்டு விடுவதற்கு அனுமதி கிடையாது. ஆரம்பத்திலிருந்தே நோன்பை விட்டு விடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நோயாளியை பொறுத்தவரை பல நோயாளிகள் இருக்கிறார்கள். தலைவலி, சிறு சிறு காய்ச்சல்கள், அதே போல புண்கள், இப்படி சின்ன சின்ன நோய்களுக்காக நோன்பை விட முடியாது. மாற்றமாக அந்த நோய் அதிகரித்துவிடும். நோன்பு நோட்பதன் மூலமாக அந்த நோய் அதிகரித்துவிடும். சில சர்க்கரை வியாதிகள் உள்ளவர்களை போன்று, நீரிழிவு நோய் உள்ளவர்களை போன்று, இப்படி பல காரணங்கள், கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், அல்லது அந்த நோயை குணப்படுத்தவே முடியாது என்று இருக்கக்கூடியவர்கள், அல்லது வயோதிகர்கள் நோன்பு பிடிப்பதற்கு சக்தியற்றவர்கள். இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நோய் ஒரு காலத்தில் நீங்கிவிடும் என்று கருதப்படக்கூடியவர்கள் அவர்களுடைய நோய் குணமாகியதன் பின்னால் நோன்பு நோட்க வேண்டும். இல்லை, நோய் குணமாகுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் நோன்பை விட்ட ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். அல்லது உணவளிக்க முடியாவிட்டால் சதக்கா செய்யும். 1.25 கிலோ அரிசி இவைகளை சதக்கா செய்துவிட வேண்டும். அல்லது 30 நோன்பை விட்டால் 30 ஏழைகளை கூப்பிட்டு ஒரு நேரத்துக்கு சாப்பாடு போட்டாலும் பிரச்சனை கிடையாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். அவர்கள் வயோதிகத்தை அடைந்ததன் பின்னால் நோன்பு நோக்க முடியாத கட்டம் வந்ததுடன் அவர்கள் அந்த 30 நோன்புக்கும் சேர்த்து அனைவரையும் ஏழைகளை அழைத்து உணவு வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்றுதான் பிள்ளையை சுமக்கக்கூடிய பெண்கள், பிள்ளைகளுக்கு பாலூட்டக்கூடிய பெண்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், இவர்களும் என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் என்று பயந்தால், அல்லது அவருடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது வயிற்றிலே உள்ள பிள்ளைக்கு அல்லது பால் குடிக்கக்கூடிய பிள்ளைக்கு ஏதாவது குறைபாடுகள் ஏற்படும் என்று பயந்தால் நோன்பு பிடிப்பதன் மூலமாக இவர்கள் நோன்பை விட்டுவிட்டு அதற்கு பின்னால் வேறொரு நேரத்திலே அதனை கதா செய்ய முடியும். இதுதான் நாம் நோன்பை பற்றி புரிந்து வைத்திருக்க வேண்டிய மிக அடிப்படையான சில சட்டங்கள். இது சம்பந்தமாக வேறு சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு அறிஞர்களை அணுகி நீங்கள் கேட்டுக்கொள்ள. இந்த சுருக்கமான நேரத்தில் இவ்வளவுதான் நம்மால் உங்களுக்கு முன்வைக்க முடியுமான விடயங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.